Hello and welcome friends. So in the video TallyPrime 3.0 release oda third edition, first edition la vandu pathina ungalku multi GST plus multi HSN for single ledger endra mari potirukom. Second video la vandu pathina ungalukana QR code அதாவது பேமெண்ட் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். இது நமக்கான தேர்ட் வீடியோ. வவுச்சர் நம்பரிங் எந்த மாதிரி விதத்தில் 3.0 இருக்குது, அது என்னென்ன விதத்தில் யூஸ் ஆகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நமக்குன்னு கிரியேட் பண்ணியிருக்க கம்பெனி அண்ட் தென் சார் வவுச்சர் நம்பரிங்கில் என்ன சார் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேலியை பொறுத்த மட்டும் 2.1 வரை என்ன ஒரு விஷயம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லை இப்போ நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக டேலி என்ன பண்ணிடணும், நம்பரை ரீஅரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் 10 பில்லு போட்டிருக்கேன், 5ஆம் நம்பர் பில்லை டெலீட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி 6ஆம் நம்பர் இருந்தது 5ஆம் நம்பருக்கு நம்பர் பண்ணி லாஸ்ட்டாக போட்ட பில்லு 9 பில்லுன்ற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். 10ஆவது நம்பர் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும், நியூ பில்லாக வந்துடும். ஸோ இந்த வெர்ஷனில் அந்த ஒரு எரரை கிளியர் பண்ணணும். ஸோ இந்த எரர் எதுக்காக சார் கிளியர், இந்த எரர் இந்த சென்ஸ் இந்த ஒரு அப்டேட்டை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் போட்டுருக்கோம், 5ஆம் நம்பர் இன்வெஸ்ட் நான் இன்வெஸ்ட் எடுத்துட்டேன், 5ஆம் நம்பர் பில்லுக்கு நான் இன்வெஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ 5ஆம் நம்பர் பில்லு ஏதோ ஒரு சம் மிஸ்டேக்ஸ்க்காக வந்து நான் கேன்சலேஷனோ இல்லை ஏதாவது ஒரு டெலிட்டோ தெரியாமல் பண்ணிடுறேன் அப்படின்ற பட்சத்தில் நமக்கே தெரியாது, டேலி ஆட்டோமேட்டிக்காக ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெர்ஷன் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படி டெலீட் ஆனாலும் அந்த பில்லை தனியாக அலோகேட் பண்ணிவிடும். ஸோ அலோகேட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர் அந்தந்த நம்பர் 6ஆம் நம்பராக தான் இருக்கும், 5ஆம் நம்பருக்கு ரீஅரேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அப்டேட்டாக இதை கொடுத்துருக்காங்க. இதனால் இன்வெஸ்ட்டுக்கு மோஸ்ட் ஃபேவர் பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் கிரியேட். ஸோ வவுச்சர் டைப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்பில் கேசேல்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பரிங். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக், நவுனு, மேனுவல், மல்டி யூசர் ஆட்டோ, நவுன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நான் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தோன்னா நம்பரிங் பிஹேவியர் ஆன் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் நான் சொன்ன கான்செப்ட். ஸோ ரீநம்பர் வவுச்சர்ஸ்னால் ஒன்று டெலீட் பண்ணிங்கன்னா அடுத்து நான் 6ஆம் நம்பர் பில் 5ஆம் நம்பருக்கு வந்துடும். ஸோ அது கீழே இருக்க இந்த ரிட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்ன்றப்போ நீங்கள் ஒரு பில்லை இடையில டெலீட் பண்ணாலும் அந்தந்த பில்ஸ் அந்தந்த நம்பரை ஹோல்டு பண்ணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ இதை என்டர் அடிச்சுட்டு ஸோ அடுத்த ஆப்ஷன் கீழே பாருங்களேன். So unused voucher numbers in transactions for retain original number behavior. So எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ எக்ஸாம்பிள் டிஏஎஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பில் எல்லாம் போட்டிருந்தேன், நம்பர் இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பில் நம்பர் 6-3 இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 2 மிச்ச பில்லு எல்லாமே இல்லாமல் இருக்குது, ஆனால் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இதை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்லை நான் டெலிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆல்ரெடி. ஸோ அதை நம்மளோட வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டு சேல்ஸில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 4ன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, மோர் டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா வவுச்சர் நம்பர் டீட்டெயில்ஸ். ஸோ வவுச்சர்ஸுக்குள்ளே அந்த பர்டிகுலர் சேல்ஸாக இருக்கட்டும், ரிசிப்டாக இருக்கட்டும், பேமெண்ட் கான்ட்ரா வாட் எவர் எல்ஸ், ஸோ அந்த பர்டிகுலர் லெஜருக்குள்ளே வந்துட்டு ஸோ மோர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே வவுச்சர் நம்பர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் அடிச்சிங்கன்றப்போ மேலே டாப்பில் பாருங்களேன் செலக்ட் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ என்னென்ன டேட்டில் அந்த பில்லை போட்டிருக்கேன், அது எந்த நம்பரில் வந்திருக்கு, அதை என்னைக்கு டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுங்க. ஸோ 1ஆம் நம்பர் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வவுச்சர் அப்படின்றப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் 3ஆம் தேதி அதை போட்டிருக்கேன், 3ஆம் தேதி டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா அன்யூஸ்டு வவுச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வவுச்சர் நம்பர் டீட்டெயில்ஸில் ரெஃப்ளெக்ஷன் பண்ணுது 1, 2. ஸோ இது 2யுமே 3ஆம் தேதி போட்டு நான் டெலீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் காட்டுது. ஸோ இப்போ இதை சார் இன்கேஸ் ரெஃப்ளெக்ஷன் வருது சார், ஓகே இதை நான் யூஸ் பண்ண முடியுமா சார்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வவுச்சர் நம்பர்னு கொடுத்துட்டு என்னோடய வேர்ஷன்ஸை நான் டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனா தாராளமாக இந்த வவுச்சரை ரீவவுச்சர் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ட்ராபேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்வைஸ் இந்த பில்லுக்கு எடுத்துருக்கீங்க பட் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பில்லை இன்வைஸ் போட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு பில்லை இன்வைஸ் போட்டிங்கன்றப்போ அந்த பில்லோட நம்பர் அதோட முடிஞ்சு மறுபடியும் அந்த நம்பர் நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா போதும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வவுச்சர் நம்பரிங் மெத்தட். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சாம்பிளுக்கே போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ ஒரு சேல்ஸில் வந்து காமனாக என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதே டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரை யூஸ் பண்ணுறேன். ஸோ 6ஆம் நம்பரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா என்னோட டே புக்கில் போய்ட்டு இப்போ நான் 4, 5, 6 3 பில்லு போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 5ஆம் நம்பர் பில்லை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு 4 இருக்குது, 6 இருக்குது. இப்போ இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்நேரம் பழைய டேலியில் வந்து ரீநம்பர் வவுச்சர் கொடுத்துருந்தோம் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் 6ஆம் நம்பர் என்ன இருக்கணும், 5ஆம் நம்பராக மாறி இருக்கணும். ஸோ அந்த 6ஆம் நம்பர் நமக்கு இன்னும் 5ஆம் நம்பராக மாறலை. அதே மாதிரி வவுச்சர்ஸில் போயிட்டு மோர் டீட்டெயில்ஸ் போயிட்டு வவுச்சர் நம்பர் டீட்டெயில்ஸில் அன்யூஸ்ட் வவுச்சர் கொடுத்தான்றப்போ ஸோ எனக்கான பில் இந்த 5ஆம் நம்பர் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ 4ஆம் நம்பரில் இருந்திருக்கு, இப்போ 5ன்னு போட்டிருக்கோம், ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 6. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான வவுச்சர் கிளாஸிஃபிகேஷன் வவுச்சர் நம்பர்ஸ் சார் இப்போ அந்த 5 நான் யூஸ் பண்ண முடியுமா, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்த மறுபடியும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் இன்வைஸ் போட்டு ஒரு வவுச்சர் நம்பரை டெலீட் பண்ணியிருக்கீங்க, அதை திருப்பி ரீயூஸ் P2Cக்குமே ரீயூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, அது கொஞ்சம் பிரச்சனை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃபால்ட் வவுச்சர் நம்பரிங் எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.